செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா. பெரம்பலூர் எம்பி அருண் நேரு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் பெரம்பலூர் பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் திமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் அருண் நேரு போட்டியிட்டு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து தன்னை வெற்றி பெற வைத்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தோகைமலை கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய பகுதிகளிலும், கிருஷ்ணராயபுரம் தெற்கு மற்றும் கிழக்கு ஒன்றியம் குளித்தலை நகராட்சி பகுதியிலும், பின்னர் குளித்தலை மேற்கு ஒன்றியம் மற்றும் கிழக்கு ஒன்றிய பகுதிகளிலும் பெரம்பலூர் எம்பி அருண் நேரு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து ராஜேந்திரம் ஊராட்சி, பரளி கிராமம், மருதூர் பேரூராட்சி, மேட்டு மருதூர் கிராமம், பணிக்கம்பட்டி, இரணியமங்கலம், நல்லூர், குப்புரெட்டிப்பட்டி, இனங்கூர், பொய்யாமணி, நங்குவரம், நச்சலூர், கவுண்டம்பட்டி, சூரியனூர் ஆகிய கிராமங்களில் தன்னை வெற்றி பெற செய்த அனைத்து வாக்காளர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். பின்னர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கழக கொடி ஏற்றி வைத்தார். பின்னர் கவுண்டம்பட்டியில் மொழிப்போர் தியாகி கவுண்டம்பட்டி முத்து திருவுருவ படத்திற்கும், மறைந்த தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் திருவுருவ படத்திற்கும் அருண் நேரு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம், மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் தேன்மொழி தியாகராஜன், குளித்தலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரன், மேற்கு ஒன்றிய செயலாளர் தியாகராஜன், மருதூர் நகர செயலாளர் ரவீந்திரன், நங்குவரம் நகர செயலாளர் சுப்பிரமணி, மாவட்ட அவைத்தலைவர் ராஜேந்திரன் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள், மாவட்ட ஒன்றிய நகர கழக திமுக பொறுப்பாளர்கள், தொண்டர்கள், கூட்டணி கட்சியினர் என பலர் கலந்து கொண்டனர். மனித உறுதி ETV செய்திகளுக்காக குளித்தலை செய்தியாளர் வீர தியாகராஜன். இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி ETV சேனலை தவறாமல் பார்க்கவும். கூட்டணி சார்பாக, எங்க கிளை கழகம் சார்பாக உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்பிக்கையை நீங்க என் சார்பாக நாடாளுமன்றம் அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம தொகுதிக்கு தேவையான நல்ல திட்டங்கள் கொண்டு வரது தான் முழு முயற்சியாக இருப்பதாக டெண்டர் வைக்க போறாங்க. முக்கியமா வேலை வாய்ப்புக்கு நம்ம சிப்காட் இங்கேருந்து ஒரு 10 இல்லை 12 கிலோமீட்டர் அங்கே ஒரு 100 ஏக்கருக்கு மேலே சிப்காட் அமைய இருக்கிறது. அதனால தொழிற்சாலைகள் வர நேரத்தில் நம்ம இளைஞர்களுக்கு இங்கேயே வேலை கிடைக்கும். அதனால ஊரை விட்டு எங்கேயும் போய் வேலைக்கு தேடி அலைய தேவையில்லை. அதனால அதுவும் இருக்கும். அது இல்லாமல் இந்த கூட்டு குடிநீர் திட்டம் அறிவிச்சிருக்காங்க. பெரிய குடிநீர்